வயிற்றுல மூச்சு விடுங்க சார். இதான் சீக்ரெட் சார். வயிற்றுல மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள தள்ளணும். நீங்க அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 1.5 மாசம் ரெகுலரா பண்ணி பாருங்க, வயிறு குறையா நினைக்கலங்க சார். எவ்வளவு நேரம் பண்ணலாம்? 4 புறம் பண்ணிட்டே இருங்க சார். இதான் சீக்ரெட்டே சார். சிம்பிளா சொல்றேன் சார். எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்காரு சார், பேர் ஜான். அவன் வந்து 6 பேக்ஸ் இருக்கு. அவன் ஒர்க் அவுட்லாம் போனதில்லை, ஆனா 6 பேக்ஸ் இருக்கு. அவன் வயசு வெறும் இப்போ திங்க 29. அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா 6 பேக்ஸ் வச்சிருந்தான். ஏன்னா அவனுக்கு வீசிங் இருக்கு சார். அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த பஃப்லாம் போட்டு அஸ்தலைலாம் போட்டு ஆஸ்பிரேட் பண்ணி அடிக்கடி போய் நெபுலைசர் அவங்க அப்பா வச்சுட்டு வருவாங்க. 6 பேக்ஸ் இருக்குது அவனுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு வயிற்றுல மூச்சு விடுவாங்க சார். அப்டமல் பிரீதிங் தான் அது சீக்ரெட்டே சார். நீங்கள் நாள் பூரா தொரக்கோ அப்டமல் பேட்டர்ன் பிரீதிங், அப்டமனோ தொரக்கோ பேட்டர்ன் பிரீதிங்னு இருக்குது. ஆனால் யாருமே மூச்சு விடும்போது வயிறை கவனிச்சிங்கன்னா வயிறு மூவ்மெண்ட் கம்மியாயிடுச்சு. அப்போ செஸ்ட்லேயே தான் மூவ்மெண்ட் போகுது. இந்த தொராசிக் எக்ஸ்பான்ஷன் போக போக நோய் சார். வயிற்றுல மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள தள்ளணும். நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 1.5 மாசம் ரெகுலராக பண்ணி பாருங்க, வயிறு குறையா நினைக்கலங்க சார். எவ்வளவு நேரம் பண்ணலாம் சார்? 4 புறம் பண்ணிட்டே இருங்க சார். இதான் பிரீதிங் சார். அது பிராக்டிகலா பாசிபிள். கான்ஷியஸ் பிரீதிங் சார். இதான் சீக்ரெட்டே சார். அவ்வளவுதான் சார். இல்ல பர்டிகுலரா இப்ப காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் அப்படி பண்ணலாம். நீங்க யோகால பிராணாயாமால சீதலி, சீத்காரி, நௌலி கிரியா, உட்டியான பந்த நிறைய இருக்கு சார். அது மாதிரி நீங்க பண்ணிட்டு போகலாம்ல. அனுலோமா விலோமா அது பண்ணுங்க சார். பட் ஃபுல் டே சார் இதுதான் ப்ராக்டிஸ். சித்தர்கள் எப்படி சார் யுகம் கணக்கில் வாழ்ந்தாங்க, ஆயிரக்கணக்கில் வருஷம் வாழ்ந்தாங்கல்ல. ஒரு 5 யுகம் 6 யுகம் வாழ்ந்தாரு அகத்தியர். எப்படி அவரால் முடிஞ்சது சார்? சிம்பிள் அப்டவுன் பிரீதிங் சார். காமனாக எல்லாரும் மொபைலில் கையில் மணிக்கணக்காக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும், இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? கண்டிப்பாக சார். ஷார்ட்டாக சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் சார். கொஞ்சம் கொஞ்சமாக ஷோல்டர் ப்ராடாக இருந்த ஷோல்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிசாயிட்டே வருது சார். கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு சைடில் பெருசாயிட்டே இருக்குது சார். இது என்ன நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் சார். அதிகமான ஸ்டெம் செல்ஸ் பாடியிலேருந்து வர்றதே பெல்விக் போன் தான். பெல்விக் போனு கிட்ட இருக்கிற தொப்பையோ சதையோ அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாருங்கள் பாடி வீக்காக தான் இருக்கும் சார். ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் உற்பத்தி ஆகிறதே அங்கே தான். இப்போ நிறையா இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் எதுக்காக இருந்தாலும் ஸ்டெம் செல்ஸ் சர்ஜரி போகுது. ஸ்டெம் செல்ஸ்னு பேசிகிட்டே இருக்கும்ல. முடி வளர்றதுக்கு ஸ்டெம் செல்ஸ், கை பரலைஸ் ஆயிடுச்சா உடனே ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ஷனு, ஃபங்க்ஷன் நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட்டாக உடனே ஸ்டெம் செல்ஸ்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ப்ரொடக்ஷனே பெல்விக் போன் தான். நீங்கள் ஸ்டெம் செல்ஸ் ஆஸ்பிரேட் பண்ணால் கூட பெல்விக் போனில் இருக்க ஏஎஸ்ஐஸ் லெவலில் தான் அந்த ஈலியம்ல இருந்து தான் ஸ்டெம் செல்ஸ் ஆஸ்பிரேட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி உங்கள் பாடியிலே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது இந்த இடத்துல வெயிட் அதிகமாக போடும்போது என்ன ஆகுனா பாடியோட ப்ரொபோர்ஷனேட்டே இல்லை சார். அப்போது டோட்டலாக பாடியோட இது மாறுது. நீங்கள் இன்ஃபேக்ட் இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் பாடியில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஜாயிண்ட்டை நீங்கள் ஒர்க் அவுட் கொடுத்துட்டே இருக்கணும் சார். எல்லாத்தோட ஜாயிண்ட்டில் பர்ஃபெக்ஷன் அதிகமாக போனாலும் இருக்கும். இது ஏன் சொன்ன மூமெண்ட்னு பேசுகிறேன் இல்லை சார். ஸ்டார்டிங்லேருந்து கேன்சருக்கும் மூமெண்ட் சொன்னேன், பாடி வெயிட்டுக்கு ஸ்ட்ரெயினுக்கு எல்லாருக்கும் மூமெண்ட் சொல்கிறேன். இந்த மூமெண்ட் ஆகும்போது அவ்வளோ பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன் பாடியில் நடக்குது, அவ்வளவும் நல்லது சார். ஷார்ட்டாக சொல்கிறேன் சார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சூசைட் தாட் தான் வருதா, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த டெம்ப்டிங் அந்த என்சைம்ஸ் எல்லாத்தையும் போய் பிளாக் பண்ணிடுது சார். டெஸ்டோஸ்டெரான் உடனே பூஸ்ட் ஆகி பாடியில் எல்லாத்தையும் அமைக்கிடுது. நீங்கள் ரொம்ப டென்ஷனில் இருக்கும்போது பாருங்கள், சும்மா 10 புஷ்அப்ஸ் அடிச்சு பாருங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது அவ்வளோ உள்ள இப்போ நான் சொன்னேன்னா ஒரு மினிமம் 1000 சொல்லுவேன் சார். அவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த பாடியில் நடந்து இட் இனிவேட்ஸ் எவ்ரி திங் சார். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ், பாடி ஃபிசிக்கல் டேமேஜ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இட் கம் டு மேக்ஸ் இட் அ நார்மல் திங் சார்.